Hello friends, good morning. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு unwanted keywordsக்கு என்னோட ad டிஸ்ப்ளே ஆகிறத எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கூகுள் ஆடில் யூஸ் பண்ண போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றின வீடியோ சீரிஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்ட் 1 என்ன அப்படின்னா நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்ட் 1ல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம கூகுள் ஆட் டூல் மூலயமா இன்னொரு பர்சனுக்கு நம்ம அக்சஸ் கொடுக்கறது, தென் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இமெயிலுக்கு எப்படி அக்சஸ் கொடுக்குற அப்படின்ற டீட்டெயில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் ஒன் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கூகுள் சர்ச் ஆட் நீங்கள் ரன் பண்ணும்போது நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி நம்ம ஒரு செட் ஆஃப் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது கீவேர்டு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அந்த என்ன கீவேர்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக நம்மளோட ஆட் டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஓகே. அப்போ இந்த கீவேர்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு கூகுள் ஆட்ல நமக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதாவது இது என்ன அப்படின்னா சிம்பிளா மேட்ச் டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேட்ச் டைப்ஸ்க்குள்ள நமக்கு 3 விதமான மெயினான மேட்ச் டைப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மேட்ச் டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பிராட் மேட்ச், செகண்ட் ஒன்று ஃப்ரேஸ் மேட்ச், தேர்ட் ஒன் எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கூகுள் சர்ச் ஆட் கிரியேட் பண்ணும்போது நீங்க இந்த மேட்ச் டைப்ஸ்ல ஏதாவது ஒரு மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுவீங்க. அது கன்ஃபார்ம். கரெக்டா? நீங்க பிராட் மேட்சா இருந்தாலும் சரி, ஃப்ரேஸ் மேட்சா இருந்தாலும் சரி, எக்ஸாக்ட் மேட்சா இருந்தாலும் சரி, கண்டிப்பா என்ன நடக்க போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கீவேர்ட்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம கேம்பெயின் ரன் பண்ண போறோம் அப்படின்னா அது பிராட் மேட்ச் கீவேர்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 கீவேர்ட் சம்பந்தப்பட்ட மிஸ்பெல்லிங்ஸ் யாராவது தேடினாலும் உங்களோட ஆட் ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி அந்த 5 கீவேர்ட் சம்பந்தப்பட்ட சினோனிம்ஸை யாராவது தேடினாலும் உங்களோட ஆட் ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி ரிலேட்டட் சர்ச்சஸ், 5 கீவேர்ட் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் சர்ச்சஸ், 5 கீவேர்ட் சம்பந்தப்பட்ட அதர் வேரியேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா பிராட் மேட்ச் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆட் டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அதே மாதிரி ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணும்போது சேம் ஃப்ரேஸ் வர மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட ஆட் ட்ரிகர் ஆகும். நீங்க வெறும் 5 கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தாலும். அதே மாதிரி சேம் மீனிங் வர மாதிரியான கீவேர்டு வித் முன்னாடியோ பின்னாடியோ நீங்க கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணி ஒரு யூஸர் தேடினாலும் உங்களுக்கு அந்த ஆட் டிஸ்பிளே ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்ற ஒரு மேட்ச் டைப் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆட் எப்போ ட்ரிகர் ஆகும், சேம் எக்ஸாக்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு யூசர் தேடும் போதோ, இல்லை அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் வேரியேஷன்ஸ் நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், 5 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த 5 கீவேர்டுக்கு ரிலேட்டடான க்ளோஸ் வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ளூரல், மிஸ்பெல்லிங்ஸ், ஸோ இதை தேடினாலும் உங்களோட ஆட் ட்ரிகர் ஆகும். அப்போ நம்ம கூகுள் ஆடில் சர்ச் ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது இதுல ஏதாவது ஒரு மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கூகுள் சர்ச் ஆட் கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். இதுல நீங்க எந்த மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா irrelevant keywords என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? சப்போஸ் இது சம்பந்தமா உங்களுக்கு டீடைலிங் வேணும் அப்படின்னா இதுல இந்த வீடியோல நீங்க உங்களோட கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் டீடைலா பிராட் மேட்ச்னா என்ன, எக்ஸாக்ட் மேட்ச்னா என்ன, ஃப்ரேஸ் மேட்ச்னா என்ன அப்படின்ற டீடைலிங் என்ன அப்படின்னா 1 by 1 நான் டீடைலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நான் பப்ளிஷ் பண்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேம்பெயின் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த கேம்பெயினுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப் டிசைனிங் சர்வீசஸ்க்காக அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் தான் வேணும். இதுதான் உங்களோட கான்செப்ட். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 500 rupees per டேக்கு பட்ஜெட்டா செட் பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு பட்ஜெட் செலவாயிருக்கு அப்படின்னா 3389 ரூபாய் செலவாயிருக்கு. 4435 டைம் என்னோட ஆட் இம்ப்ரெஷன் போயிருக்கு. அதே மாதிரி 408 பேர் என்ன அப்படின்னா என்னோட ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜா ஒரு காஸ்ட் பர் கிளிக் என்ன அப்படின்னா 8.31. இந்த கேம்பெயின்குள்ள நான் என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மல்டிபிள் ஆட் குரூப்ஸ்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் டார்கெட் பண்ண போற கீவேர்ட்ஸ், அதாவது எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் யூசர் தேடும் போது என்னோட ஆட் அந்த யூசருக்கு தெரியணும் அப்படின்றத செட் பண்ணது இந்த சர்ச் கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டோட்டலா 25 கீவேர்ட்ஸ் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? இந்த 25 கீவேர்ட்ஸுமே நான் சொன்ன ஒரு மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு மேட்ச் டைப்ஸ் யூஸ் பண்ணி நான் செட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இந்த 25 கீவேர்ட்ஸ். அப்போ இந்த 25 கீவேர்ட்ஸில் எந்த கீவேர்ட்ஸ் வந்து தேடினாலும் என்னோட ஆடை வந்து ட்ரிகர் பண்ணணும். இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு என்ன, இப்போ நான் ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்ணதுனால என்ன நடக்கும், இந்த சேம் ஆர்டரில் உங்களுக்கு வந்துட்டு யாராவது ஒரு யூசர் வந்துட்டு தேடினாலும் உங்களோட ஆட் வந்து ஆட் டிஸ்பிளேக்கு போயிடும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அடிஷ்னல் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு யூசர் வந்துட்டு தேடினாலும் என்னோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. இப்போ என்னோட அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன, அந்த அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி எந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூசர் வந்துட்டு தேடி இருக்காங்க, எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் தேடும் போது என்னோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல் நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, லைக் லெஃப்ட் சைட் பாருங்க, கேம்பெயின் அப்படின்ற மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு இன்சைட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க சர்ச் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் எக்ஸாக்டா தேடுற கீவேர்டை உங்களை வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டா நீங்க வந்துட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி எந்த கீவேர்டுக்கு என்னோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு, அது எவ்வளவு கிளிக்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு, எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு செலவாயிருக்கு, அந்த டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு பாருங்க, இந்த சர்ச் டேர்ம்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்டை நான் கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஓவராலா பாருங்க லைக் வந்துட்டு 1008 கீவேர்டுக்கு என்னோட ஆட் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. நான் டார்கெட் பண்ணியிருக்கிற கீவேர்டே ஜஸ்ட் 25 கீவேர்ட்ஸ் தான். ஆனா எனக்கு பாருங்க 1008 கீவேர்ட்ஸுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்ப இங்க என்ன நடக்குது, அன்வான்டட் கீவேர்ட்ஸுக்கு என்னோட ஆட் வந்துட்டு ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. அப்ப அன்வான்டட் கீவேர்ட்ஸ்க்கு வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்ச் டேர்ம்ஸ் அப்படின்ற மெனுக்குள்ள வந்து எந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆடிட் பண்ணணும். எந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ்க்கு ரிலேட்டடா இல்லையோ அந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா நீங்க இந்த இடத்துல பிளாக் பண்ணி விட்டா போதும். அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஒரு கேம்பெயின் எக்ஸிக்யூட்டிவ் ஜஸ்ட் ஒரு கேம்பெயின் மட்டும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு அது அந்த கேம்பெயின் வந்துட்டு நிறைய கிளிக்ஸ் வருது, நிறைய வந்துட்டு பட்ஜெட் செலவாகுது, ஆனா லீடு வர மாட்டேங்குது அப்படின்றதுக்கான ரீசன், மெயினான ரீசனே இதுதான். அவங்க அந்த சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா செக் பண்ணி ஆடிட் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஆடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த கீவேர்டை அவங்க வந்துட்டு பிளாக் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க 1008 கீவேர்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் தேடின கீவேர்ட்ஸ். அதே மாதிரி அவங்க அந்த ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு வந்துட்டு பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, எல்லா ரிப்போர்ட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு காட்டிடும். இப்போ இந்த இதுல பாருங்க மேட்ச் டைப்ஸ், இது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிற மேட்ச் டைப்ஸ் சம்பந்தமா எதை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுது, க்ளோஸ் வேரியண்ட்டை ட்ரிகர் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்றது இருந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த கீவேர்டை வந்துட்டு நம்மளோட அந்த கேம்பெயின் கிரியேட் பண்றப்ப யூஸ் பண்ணிருக்கோம், அதனாலதான் ஆடட் காட்டுது. ஸோ நன்னு இருந்துச்சு அப்படின்னா லைக் இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணல, ஆனா நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஒரு கீவேர்ட் சம்பந்தமா இது ஒரு க்ளோஸ் வேரியன்ட்ன்றதுனால அந்த கீவேர்டுக்கு என்னோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்ற இந்த டீடைல் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் மேல இருந்து ஒவ்வொரு கீவேர்டை வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டே வரணுங்க. செக் பண்ணிட்டே வந்து இதுல எந்த கீவேர்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட பிசினஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டடா இல்லையோ அந்த கீவேர்டை செக் பண்ணி இமீடியட்டா இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பிளாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் வந்துட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் வந்தேன். ஸோ இதுல வந்துட்டு பாருங்க வெப் டிசைன் இன் ஜோகனஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளோட கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கிறது லைக் வந்துட்டு கோயம்புத்தூர்ல, ஆனா வெப் டிசைன் இன் ஜோகனஸ்பர்க். அப்ப இந்த ஒரு கீவேர்டு எனக்கு தேவையே இல்லை, இந்த கீவேர்டுக்கு என்னோட ஆட் டிஸ்பிளேவே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த கீவேர்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி மேல ஆட் அஸ் நெகட்டிவ் கீவேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டு ஆட் குரூப்புக்குள்ள போகணுமா, கேம்பெயின்குள்ள போகணுமா, நெகட்டிவ் கீவேர்ட் லிஸ்ட்டுக்குள்ள போகணுமா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கேட்கும். நீங்க கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் குரூப் கூட கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் கீவேர்டை யாராவது தேடுனாங்க அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாது, பிளாக் பண்ணிட்டோம். அப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், லைக் இதுக்குள்ள இருக்கிற இந்த சர்ச் டேர்ம்ஸ் ரிப்போர்ட்டுக்குள்ள டெய்லி உள்ள வரணும். உள்ள வந்துட்டு எந்தெந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட தப்பான ஒரு கீவேர்டுக்கு வந்துட்டு என்னோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகுதோ அந்த தப்பான கீவேர்டு எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணி இந்த இடத்துல நீங்க பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணல அப்படின்னா அன்வான்ட் கீவேர்ட்ஸுக்கு உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ ட்ரிகர் ஆக ஆக உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்ன நடக்காது, உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே வராது. இப்போ பாருங்க 8B இது எனக்கு தேவையில்லை, 3JS வெப்சைட் அப்படின்றது தேவையில்லை, 123 வெப்சைட்டு, 2024 வெப்சைட் டிசைன் ட்ரெண்டு, வாட் இஸ் வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு, 3D போர்ட்ஃபோலியோ HTML CSS JavaScript, about page using HTML and CSS, தென் அதுக்கப்புறம் லைக் மேலே போகலாம். ஸோ டெவலப்பிங் வெப்சைட்டு, டிசைன் வெப்சைட்ஸு, டிசைனிய வெப்சைட்டு, பர்சனலைஸ்டு வெப்சைட்டு. ஸோ இதெல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அன்வான்ட் கீவேர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால எல்லா கீவேர்டையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி ஆட் அஸ் நெகட்டிவ் கீவேர்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்லா கீவேர்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் பிளாக் பண்ணிக்க முடியும். அப்போது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிளாக்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கேம்பெயின் ப்ராப்பரான கீவேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? நான் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அன்வான்ட் கீவேர்ட்ஸுக்கு ரன் ஆகிற மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதை உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா லைவா செஞ்சு காட்டுறேன். ஸோ இது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு கேம்பெயினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா லைக் என்னோட கேம்பெயின் வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் ஆகுது ஆனால் லீடு வர மாட்டேங்குது அப்படின்னா உள்ள சர்ச் டர்ம்ஸ்குள்ளே போய் இந்த கீவேர்ட்ஸ் அன்வான்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணுங்க. பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப டெய்லி உட்காந்து மானிட்டர் பண்ணுங்க. புதுசு புதுசாக உங்களுக்கு சர்ச் டர்ம்ஸ் உள்ள அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எந்த கீவேர்ட்ஸ் வந்து தேடுறாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் உள்ளுக்குள்ள வரும். நீங்கள் அந்த கீவேர்ட்ஸையும் ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ண ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களோட கேம்பெயின் நீங்கள் நினைக்கிற ஒரு எக்ஸாக்டான கீவேர்டுக்கு மட்டும்தான் ட்ரிகர் ஆக போகுது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகாது. ப்ராப்பரான கீவேர்டுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா அந்த பட்ஜெட் வந்துட்டு யூட்டிலைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நியூவாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதை வந்துட்டு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணதுக்கப்புறம் சேம் ஸ்டெப் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட கேம்பெயினும் வந்துட்டு என்ன அப்படின்னா நல்ல விதமான ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு புது டாபிக்கோட வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக வந்துட்டு ஏதாவது இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு என்ன அப்படின்னா புதுசாக கூட கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் ஏதாவது பேசிக்கில் இருந்த மாஸ்டர் வரைக்கும் ஏதாவது நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின வீடியோவும் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல்.